அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. விஷாரத் உத்திராத்தில் வந்து இஆர்சி நாங்கள் போட்டுட்டு வரோம் பஞ்சவடியில். இப்போ ஏற்கனவே வந்து 1 to 11 வரைக்கும் போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து 12 பார்க்குறோம். இது வந்து பேஜ் நம்பர் வந்து 207 இருக்குது. சரவணந்திகையில் ஃபுல்லாக நடத்திட்டு வரோம். तो फिर क्या निश्चय का दबसा करते हो तुम इस भय में यार पर क्या पापना होगा तुमको आश्रम के दमर्सिय में मान लो कि वह न हो, किंतु इस दब का फल तो होगा कि फिर वह स्वयं प्राप्ति भी तुमसे क्या ना जाएगा போகா ஹி. இது வந்து சூர்பனகா வந்து லக்ஷ்மணன் வந்து இது பேசியது. இதை பார்க்கலாம். प्रसंग यज्ञ पत्यांश राष्ट्र कवि श्री मैथिल चरण गुप्त से पंचवटी नामक गंड काव्य में दिया गया है. இது வந்து ஒவ்வொரு வந்து போயிட்டிலையும் பார்த்து இந்த பிரசங்கம் வந்து ஒரே மாதிரியே தான் இருக்கும். நம்ம 1-2 படிச்சிட்டோம், எல்லாத்துக்கும் அதே தான் நம்ம எழுத போகிறோம். மெயினாக வந்து யார் இதில் கேரக்டர்னு அதை மட்டும் தான் ஒரு லைன் வந்து மாறும். இது ஃபுல்லாக அதே தான் வந்துட்டுருக்கோம். இது வந்து தேசிய கவிஞர் மைத்திச்சரன் குப்த் வந்து பஞ்சவடி என்ற போயிட்டிலேருந்து இது வந்து எடுத்து எழுதப்பட்டது. यज्ञ शूर्पणखा का कथान है. वग लक्ष्मणन से यज्ञ कहती गई. शूर्पणखा வந்து லக்ஷ்மணிடம் கூறிய கூற்று. शूर्पणखा வந்து லக்ஷ்மணன் வந்து சொல்லுது தான் இந்த இதில் பற்றியில் பார்க்குறோம். संदर्भ लक्ष्मणन पंचवटी में रात को एक पत्थर पर अकेले बैठा है. அப்போ வந்து லக்ஷ்மணன் வந்து பஞ்சவண்டி இந்த இடத்துல வந்து இரவு நேரத்தில் வந்து ஒரு கல் மேல் தனியாக உட்கார்ந்திருந்தார். தப்பு அப்பொழுது शूर्पणखा वहाँ आती அப்போ शूर्पणखा அங்கே வந்தார். दोनों के बीच बातचीत चलती गई. அப்போ லக்ஷ்மணும் शूर्पणखाவும் அங்கே வந்து ஒருவருக்குள்ள பேசிகிட்டு இருக்காங்க. इस संदर्भ में இந்த சூழ்நிலையில் शूर्पणखा लक्ष्मणன் से யோ ககத்திகை. இந்த சூழ்நிலையில் வந்து லக்ஷ்மணன் வந்து शूर्पणखा வந்து லக்ஷ்மணன் வந்து என்ன பேசுகிறான்றது அந்த வியாக்கியாவில் வந்து கொடுத்துருக்காங்க. வியாக்கியா शूर्पणखा लक्ष्मणन சே இஸ் தரகு ககத்திகை. இதில் வந்து शूर्पणखा பேசுகிறாங்க கி என்னவென்றால் யதி தும்கோ கோயி அபாவ நகிஹே. இதில் வந்து ஒரு வேளை வந்து தும்கோ நீ வந்து ஒரு வேளை வந்து என்ன அபாவ நகி எந்த ஒரு குறையாக இருந்தாலும் தோ ஆகையால் तुम इच्छा के बिना हो इससे यौवन में दब्सिया क्यों कर रहे हो. நீ வந்து தும் இச்சா எந்த ஆசையும் இல்லாமல் அப்போ शूर्पणखा சொல்கிற எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் யவன் நீ வந்து யவன் அப்படின்னா வந்து இளமை வந்து லக்ஷ்மணன் வந்து இளமை பருவத்தில் இருக்கிறதுனால வந்து நீ வந்து இளமையான வயதில் இருக்க. தப்சா அப்படின்னா வந்து நீ இளமையான வந்து வயதில் இருக்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கியோன்னா வந்து ஏனென்றால் இளமையான வயதில் வந்து நீ வந்து யாகம் செஞ்சிட்ருக்க. தப்சியா அப்படின்னு யாகம் பண்ணிகிட்ருக்க. ரகே எதனால் தவம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இசிசே ஆசிரமம் கா தர்ம நஷ்ட ஹோத்தாகை. இது உண்மையிலேயே வந்து இது ஆசிரமத்துக்கு வந்து உண்மையிலேயே வந்து இது நஷ்டம்தான். இது வந்து இந்த தவம் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப இங்கே வந்து கெடுதல் தான் அப்படின்னு शूर्पणखा சொல்கிறான். கியா யக் பாப்பு தும்கே நகி லகேகா. நீ என்ன கியான என்னன்னு அர்த்தம். ஏன் இந்த பாவம் இந்த பாவத்தில் இருந்து பாப்பு அப்படின்னு வந்து பாவப்பட்ட செயல்னு அர்த்தம். தும்கே நகி இல்லகே இந்த பாவப்பட்ட செயலை வந்து நீ செய்யாத அப்படின்னு சொல்லி शूर्पणखा சொல்லிகிட்டு இருக்கா தவம் பண்ணுறதுனால. குகஸ்ட बन्ने योगी आयु में दब करने का बाप तुमको ना लगने पर भी तुमका इस दब का बल अपने आप अवश्य मिल जाएगा. அப்போ வந்து கிரகஸ்து பண்ணே அப்படின்னா இந்த இடத்துல வந்து கிரகஸ்து அப்படின்னா ஃபேமிலியில் குடும்பத்தலைவனாக இருக்கிற ஆயு அப்படின்னா வந்து இந்த சாதாரண இந்த குடும்பத்தலைவனாக இருக்கிற இதுக்குள்ள வந்து ஆயினும் அந்த வயது உனக்கு வந்துருச்சு. தப்பு
தப்பு தப்பு கர்ணேக்கா பாபு. அப்போ அந்த நேரத்தில் வந்து நீ வந்து ஒரு திருமணம் பண்ணிவிட்டு நீ அந்தந்த நேரத்தில் வந்து திருமணம் பண்ணி ஜாலியாக இருக்கிறத விட்டு இங்கே உட்காந்து நீ வந்து பாவ செயல் பண்ணிகிட்ருக்கிற. பாப்பு தும்கோனா லகத்து, இந்த பாவ செயலை வந்து தயவுசெய்து நீ செய்யாத. அதான் நான் லகனே பர்பி தும்கா இஸ் இந்த தப்பு பா ஃபல். இதில் வந்து எந்த ஒரு பலனுமே உனக்கு வந்து ஃபல் அப்படின்னா பலன் அர்த்தம். இந்த மாதிரி வந்து நீ தவம் பண்ணுறதுனால வந்து பாறை மேலே உட்காந்து இருக்கிறது பார்த்து தவம் பண்ணுறான்னு நினச்சிட்டு சூர்பனகா வந்து லக்ஷ்மணை பார்த்து சொல்கிறது. இதனால் எந்த ஒரு பலனுமே உனக்கு வந்து கிடைக்காது. ஐசே சே கியா வகு ஃபல் தும்சே போகி பினாகோ தியாக தியா ஜாயேகா. அவர் வந்து கியா இப்படிப்பட்ட என்ன வகு பலன் இந்த பலனால் வந்து தும்சே போகு எந்த ஒரு பலனுமே உனக்கு வந்து இதில் பண்ணினா எந்த ஒரு தியாகமும் வந்து நீ செய்கிறதா வந்து அர்த்தம் கிடையாது. தியாகம் அப்படின்னா தியாக மனப்பான்மை செய்கிற நீ நினைக்கிறான்னு அதுதான் தியாகம் கிடையாது அப்படின்னு சூர்பனகா சொல்கிறான். சூர்பனகா கிசிபி தரகு லக்ஷ்மணனுக்கோ நிருப்தர் பனனா சாகத்திகை. அப்போ வந்து சூர்பனகா வந்து கிசிபி தரகு இது சொல்கிறதெல்லாம் லக்ஷ்மணன் என்ன பண்ணுறான், நிருப்தரம்னு கேட்டுட்ருக்கான். அது புலவும் சொல்கிறதெல்லாம் அவன் கேட்டுட்ருக்கான். லக்ஷ்மணன் கேட்டுட்டு இஸ் தரகு உன்கா பியார் கர்ணி பாத்திய கர்ணா சாகத்திகை. அப்போ வந்து உன் மேலே நிறைய நான் அன்பு வச்சுருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம். பாத்திய கர்ணா அப்படின்னு மேரேஜ் நான் வந்து நிறைய அன்பு வச்சுருக்கேன், அதனால் நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்பனகா வந்து லக்ஷ்மண்கிட்ட கூறியது. இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.